ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளை உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசித்து அதை தியானிப்போமா? சங்கீதம் 143வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஆவி எனக்குள் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. இன்றைக்கு கூட நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், சோர்வின் ஆவியிலிருந்து எப்படி நாம் விடுதலை பெறுவது என்கிற காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். சோர்வு என்றால் வேதத்திலே அநேக அர்த்தங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செயலிழந்த இருதயம் என்று சொல்லி சோர்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் கரைந்து போன இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலன் இல்லாத ஒரு இருதயம், பலனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் சோர்வு. அப்புறம் எல்லாம் முடிந்தது, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வர்றது தான் சோர்வின் அனுபவம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துன்பம் அது சோர்வின் அனுபவம். அடுத்து வாழ்க்கை வெறுத்த ஒரு நிலைமை, அது சோர்வு. அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு களைப்பு, இது சோர்வை குறிக்கிறது. சோர்வு என்று சொன்னால் இதுதான், கவலைகள் அதிகமாகும் போது சோர்வு உண்டாகிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு வேத பகுதியை நாம் பார்த்து நாம் எப்படி சோர்விலிருந்து விடுதலை பெறுவது என்பதை நாம் பார்க்க போகிறோம். நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரியன் செடியின் கீழே படுத்து நித்திரை பண்ணுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். 7வது வசனம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்த அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அப்படின்னா பாருங்க, இங்கே பார்க்கும் பொழுது ஒரு சோர்வின் அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். எலியா தான், அவர் ஜெபிச்சா வானத்திலிருந்து அக்கினி இறங்கும், அவர் ஜெபிச்சா வானம் அடைக்கப்படும், அவர் ஜெபிச்சா வானம் திறக்கப்படும், அவர் நம்மை போல பாடுள்ள மனிதன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே அவருக்கு ஒரு சோர்வு வருகிறது. சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு அவர் நித்திரை செய்கிறார். சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த சோர்வின் ஆவிலிருந்து நம்ம எப்படி விடுதலை பெறுறது, எப்படி வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தா இதிலே ஆன்சர் கொடுத்துருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எழுந்திருந்து போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்லி. தேவதூதன் அவரை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. இன்னைக்கு நாம் எதிலே எழுந்திருக்க வேண்டுமோ அந்த காரியங்களிலே நாம் எழும்ப வேண்டும். மறுபடியும் நாம் எழும்ப வேண்டும். எழுந்திருந்து ஜெபிக்க வேண்டும், எழுந்திருந்து வேதத்தை வாசிக்க வேண்டும், எழுந்திருந்து வேதத்தை தியானிக்க வேண்டும், எழுந்திருந்து கர்த்தருடைய காரியங்களில் அடுத்த காரியங்களில் ஒவ்வொன்றாய் செய்ய வேண்டும். எழுந்திருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஜெபத்துடன் செய்யும்போது இந்த சோர்வின் ஆவியிலிருந்து விடுதலையை தேவன் தருவாராக. அடுத்து ஏசாயாவிலே ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவரே பலனை கொடுக்கிறார். 2வது நாம் பார்க்கும்போது கர்த்தரே பலனை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்து நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் சோர்வின் ஆவியிலிருந்து நம்மை விடுதலை தருகிறவராய், நமக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். அதான் வசனம் தெளிவாக சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அவர் தருகிற பலன், அவர் தருகிற உன்னதமான பலன், அவர் தருகிற அந்த பரலோக பலனை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஓடும் பொழுது தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அந்த சோர்வின் ஆவியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை தேவன் தருவாராக. எழுந்திருந்து நம்ம என்னென்ன காரியங்களை பண்ண வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் பண்ண வேண்டும். அப்போது தேவன் நமக்கு பலன் தருவார். சோர்வின் ஆவியிலிருந்து ஒரு முற்றிலுமான விடுதலை தேவன் தந்து வழி நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பு தேவனே, எங்கள் அப்பா பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். சோர்வின் ஆவியோடு யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, வாழ்க்கை வெறுத்து போன நிலைமையிலே கரைந்து போன இருதயத்தை உடையவர்கள், வெறுப்புள்ள வாழ்க்கை உடையவர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு சுறுசுறுப்பான ஆவியினால் தேவன் நிரப்புவீராக, உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. எழுந்திருந்து சகல காரியங்களை செய்ய உதவி செய்ய ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு பலனை கொடுக்கும்படியாக உடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிற ஆண்டவரே. நீ அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக, தயவிற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்வின் ஆவியிலிருந்து விடுதலை தந்து உங்களை உன்னதத்திலே பறக்க செய்கிற அனுபவத்திலே தேவன் வழி நடத்துவாராக. ஆமேன். ஸ்தோத்திரம்.